Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேனுஃபேக்சரிங் வெஸ் ப்ரொடக்ஷன். மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இதோட டிஃபரன்ஸை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயும் சில பேர் மேனுஃபேக்சரிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பத்தி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாபுக்கு இன்டர்வியூ போகும்போது அங்கேயும் அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் மேனுஃபேக்சரிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி கொஸ்டின் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த மேனுஃபேக்சரிங் இல்லை ப்ரொடக்ஷனுங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நம்மள நிறைய பேர் மேனுஃபேக்சரிங்கும் ப்ரொடக்ஷனும் ஒரே மீனிங்கை தான் கொடுக்குன்னு நினைப்போம். பட் இந்த ரெண்டு வேர்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். மேனுஃபேக்சரிங் வெஸ் ப்ரொடக்ஷன். இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் மேனுஃபேக்சரிங், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங், வாட் இஸ் ப்ரொடக்ஷன், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மேனுஃபேக்சரிங்? மேனுஃபேக்சரிங்னா என்ன? மேனுஃபேக்சரிங் எனி இண்டஸ்ட்ரி தட் மேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் பை யூசிங் மேனுவல் லேபர் வித் மிஷினரி. மேன் பவரையும் மிஷினையும் யூஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியில் இல்லை பிளான்ட்டில் ரா மெட்டீரியலை ப்ராடக்டாக தயார் பண்ணாங்கன்னா அதுதான் மேனுஃபேக்சரிங். நெக்ஸ்ட்டு, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சரிங்க்கு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன், கிளாத்திங் இண்டஸ்ட்ரி, ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, சோப் அண்ட் டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரி, pharmaceutical industry, industrial ceramics, industrial glass, etc. இந்த கம்பெனி எல்லாமே மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு நாம சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் டைரக்டா ரா மெட்டீரியலை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன், any of the methods used in industry to create goods and services from various resources or input. பல வகையான ரிசோர்ஸ் இல்லை இன்புட்ஸை கூட்ஸ் இல்லை சர்வீஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் கூட்ஸையும் க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லை சர்வீஸையும் கொடுப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்னு சொன்னாலே மேக்ஸிமம் கூட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சில சமயம் சர்வீஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன்னு சொன்னால் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க, இல்லை சர்வீஸை கொடுக்குறதையும் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, ஃபுட் ஃபேக்ட்ரி, சுகர் ஃபேக்ட்ரி, ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி, ரைஸ் மில், ஆயில் மில், பெட்ரோல் ப்ரொடக்ஷன், ஃபில்ம் ஆர் மூவி ப்ரொடக்ஷன், ஜிம், ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எக்ஸெட்ரா. இது எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இதில் ஃபில்ம் ஆர் மூவி ப்ரொடக்ஷன், ஜிம், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதில் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்னா கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இல்லை சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன். மேனுஃபேக்சரிங்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு மேனுஃபேக்சரிங், ரைட் சைடு ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட், கன்வெர்ட்ஸ் த ரா மெட்டீரியல் இன்டு ப்ராடக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரா மெட்டீரியலை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மேனுஃபேக்சரிங். கன்வெர்ட்ஸ் இன்புட் இன்டு அவுட்புட். ப்ரொடக்ஷனில்
ஒரு இன்புட்டை அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. மேன் அண்ட் மிஷினரி ஆர் கம்பல்சரி ரெக்குயர்மெண்ட். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மேன் அண்ட் மிஷினரி இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் ப்ராடக்டை ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மேன் இஸ் ரெக்வயர்டு கம்பல்சரிலி பட் அதர் ரிசோர்சஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் ஒன்லி. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மேன் மட்டும் இருந்தால் போதும். தேவைப்படும் போது தான் மற்ற ரிசோர்சஸ் மெஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும். கூட்ஸ் ஒன்லி கேன் பி மேடு. மேனுஃபேக்சரிங்கில் நம்மளால் கூட்ஸை மட்டும்தான், அதாவது ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் தயார் பண்ண முடியும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வில் பி மேடு. ப்ரொடக்ஷனில் கூட்ஸ் அண்டு சர்வீஸ் ரெண்டையுமே கொடுக்க முடியும். இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் டேஞ்சிபிள் கூட்ஸ். மேனுஃபேக்சரிங்கில் கூட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்மளால் பார்க்க முடியும். இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள். ப்ரொடக்ஷனில் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்புட் அண்ட் அவுட்புட்டை நம்மளால் பார்க்க முடியும். சர்வீஸை கொடுக்கும்போது இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்மளால் பார்க்க முடியாது, அது இன்டேஞ்சிபிள். As input, raw material is converted to output product. Manufacturing also known as production. மேனுஃபேக்சரிங்கில் இன்புட்டான ரா மெட்டீரியலை அவுட்புட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால மேனுஃபேக்சரிங்கை நாம் ப்ரொடக்ஷனை கூட சொல்லலாம். As all input and output are not goods, production cannot be called as manufacturing. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரொடக்ஷனில் கூட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, சர்வீஸையும் கொடுப்பாங்க. அதனால ப்ரொடக்ஷனை நம்மளால மேனுஃபேக்சரிங்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனுஃபேக்சரிங் அண்டு ப்ரொடக்ஷன். இப்போ உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்னா என்ன, ப்ரொடக்ஷன்னா என்ன, அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மேனுஃபேக்சரிங் வெஸ் ப்ரொடக்ஷன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ நாம கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு வருவோம். போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை SQA இன் குவாலிட்டி டேர்ம்ஸ்? இதுக்கான சரியான ஆன்சர் சப்ளையர் குவாலிட்டி அசூரன்ஸ். சரியான ஆன்சர் சொன்னவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின், லிஸ்ட் த ஸ்டெப்ஸ் இன் 8D ஃபார்மேட். 8D ஃபார்மேட்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன? சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.